எல்லா சீசனுக்கும் சூட் ஆகுற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டான பூண்டு குழம்பு, நல்ல சுட சுட சாதம், இட்லி, தோசை இதோடலாம் சாப்பிட சூப்பர்பா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 150 கிராம்ஸ் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை கவர் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. இந்த பூண்டு வந்து நல்லா குக் ஆகிருக்கும். இந்த பூண்டு வந்து நல்லா குக் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா மசாலா இதுல சேர்த்துக்கலாம். இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல போட்டு நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். கடைசியா அதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க. ஃபேன்டாஸ்டிக்கான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.